எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக யூடியூபர்ஸ் நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்துட்டு தப்பு கிடையாது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு டெலிவரியும் ஆகுது. ப்ரெக்னென்ட் ஆகிற டைம்லேயே நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க. நிறைய இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய இது தேவையில்லாமல் வீடியோஸ்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் பேசலை. ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூபருக்கு டெலிவரி ஆகிருக்கு. குழந்த பிறந்ததுக்கப்புறமா எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் என்ன குழந்த சொல்லுங்க அண்ணா, என்ன குழந்த சொல்லுங்க அக்கா அப்படின்னு அவ்வளோ பேர் கேட்குறாங்க. ஆனால் என்ன குழந்தைன்னு மட்டும் அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. அது ஏன் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு தெரியல. இனி ஒரு வீடியோ போடுவாங்க, எங்களுக்கு இந்த குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு வீடியோ கொஞ்ச நாள் கழித்து போடுவாங்க. ஆனால் அதுக்கு இடையில் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஒரு 1000 தடவையாவது கேட்டுருவாங்க, என்ன குழந்தை பிறந்திருக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு. ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன நம்ம சொல்லிகிட்டு இருப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் எங்கள் ஃபேமிலி, நீங்கள் தான் எங்கள் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன குழந்தைன்னு கூட சொல்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. இது நான் ஒரு டவுட் கேட்குறேன். அவங்க சொந்தக்காரங்க யாராவது இப்போ ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு கேட்டால் சொல்லாமல் இருப்பாங்களா? ஒன்று சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் வந்துட்டு நீங்கள் எங்கள் சொந்தங்கள் அப்படின்னு சொல்லாமல் இருங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா நிஜமாகவே அது மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போல்லாம் என் பையன் வந்துட்டு நல்லாவே டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம போகிறது கூட தெரியாமல் அவன் பாட்டுக்கு டிவி பார்ப்பான். எங்கே மறைச்சி வச்சாலுமே பார்க்க தான் செய்கிறான். மத்தியானத்துக்கெலாம் சிம்பிளான லஞ்சு தான் இவன் பிறந்ததுக்கப்புறமா. இப்போ அம்மா வீட்டில் இருக்கும்போதே 2 பேராலையும் சமாளிக்க முடியலை. என்ன கையில் கிடச்சாலும் எடுத்து வச்சு நக்குறான், கடிக்கிறான். அவனுக்கு 4.5 மாதம் ஆச்சுது. இப்போவே 2 பல்லு வர தொடங்கிடுச்சுது. 4 மாதம் ஆனதுனால சரி ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாகவே வெற்றிலையில் 4 வந்துட்டு எழுதியிருந்தேன். இடையில வந்துட்டு ரோஜா பூ இதழ் வச்சு சின்னதாட்டு ஒரு டெக்கரேட் பண்ணி அம்மாவோட பட்டு சைடில் தான் அவனை படுக்க வச்சுருந்தேன். சூப்பராகவே ஃபோட்டோ வந்துடுச்சுது. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.